நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். மோஸ்ட் வெல்கம் டு தி கவர்னர் ஆஃப் தி டே. ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். நாம் தான் அவருடைய அன்பை மறந்து போய்விடுகிறோம். மறந்து இந்த உலகத்தினுடைய காரியங்களோடு அப்படியே ஒட்டி போய் விடுகிறோம். அதனால தான் நேற்று நம்ம பார்த்தோம், கர்த்தர் சொல்ற, பிரிந்திரு, தனித்திரு, எனக்காக நில்லு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா தானே, நேற்றோட வசனம் அதானுங்களே. கம் அவுட் ஃப்ரம் அமாங் them and be separate. அப்படி என்றால் என்ன? நீ ஆண்டவருக்காக ஜொலிக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரி, தொடர்ந்து இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்ப்போங்களா? ஓகே, டுடே 25th March 2025 Tuesday. இன்றைக்குள்ள வசனம் பார்த்தீங்கன்னா 2 Corinthians 6:18. 2 Corinthians 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். I will be a father to you and you shall be my sons and daughters, says the Lord Almighty. Hallelujah. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. எங்க சொல்லி இருக்கிறாரு? 2 சாமுவேல் 7:14, 2 Samuel 7:14. எப்ப நான் ஆண்டவருக்காக எல்லா சூழ்நிலையிலும் அவருக்காக நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை, நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. I will be a father. அப்போவே வாக்கு கொடுத்துட்டாரு. பழைய ஏற்பாட்டிலே சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த நூல் புத்தகத்துல சொல்லிட்டாரு. அப்பவே வாக்கு கொடுத்துட்டார். 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டார் சொல்ற, நீ என்னுடைய பிள்ளை, என்னை மகிமைப்படுத்து, எனக்கு பிரியமாய் வாழு. அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தை இப்ப நிறைவேறுகிறதாம். அதனால்தான் யோவான் 1:12 பார்க்கிறோம். காஸ்பல் 12, ஜான் சாப்டர் 1:12. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இதான் அந்த வாக்கு தத்தம். You are a child of God, so that we can call him Father. You are sons and daughters, the Almighty God says. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க தான் ஆண்டவருடைய பிள்ளை. எப்பொழுது இதை நீங்கள் புரிந்து கொள்ள? எப்பொழுது ஆண்டவர் ஏற்று நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டா ஆண்டவருடைய பிள்ளையா? அல்லடி பரிசுத்த ராப்போஜனத்திலாம் நான் பங்கெடுக்கிறேன், நல்லது. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு காணிக்க கொடுப்பது, தசமாக கொடுப்பது எல்லாம். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ இந்த இருளோடு இணையாமல், இந்த உலகத்தினுடைய பாவ காரியங்களிலே நீ இணையாமல், கை கோக்காமல், இந்த உலகத்தை சார்ந்து வாழாமல், நீ என்னுடைய பிள்ளையாய் தனித்து எனக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் வர வேண்டும். அந்த தியாகத்தினுடைய அன்பு நமக்குள் வர வேண்டும். இந்த லென்ட் காலங்களில் ஒப்பு கொடுங்க. வசனங்களை கவனமாய் வாசித்து தியானிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளையாய் மாற வேண்டும், என்னுடைய பிள்ளையாய் வர வேண்டும். அதற்காகத்தானே நான் மனிதனாய் வந்து சிலுவையை கொடுத்தேன், சிலுவை என் உயிரை கொடுத்தேன். ஆமா தானே? நோ அதர் ரீசன். நாம் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும், கடவுளுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்பதற்காகத்தானே அவர் சிலுவை சந்தித்தார். அதை வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. மீண்டுமாக நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டீர், எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. குறைகளை குற்றங்களை மன்னித்து அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகார ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. தகப்பனுடைய அந்த அன்பு அவர்களுக்குள்ளே ஆட்கொள்ளட்டும். ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம்
உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, நீ அவருடைய பிள்ளை. ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமானியவர் உன்னுடைய பிதா, தகப்பன். டேக் கேர் and God bless.